ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி வந்து அனிமி சீரீஸில் புதுசாக ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம், ஜுஜுட்சு கைசான். ஸோ இன்னிலேருந்து இந்த சீரீஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்பப்போ இதுவும் வரும், நருட்டோவும் வரும், இடையில இதுவும் வரும். ஸோ வந்து இதுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நருட்டோ சீரீஸ்லேயே அதை பற்றி பேசணும். அந்த வீடியோ உங்களுக்கு மார்னிங் வரும், அண்ட் வந்து இதுவும் வரும். நீங்கள் தனித்தனியாக அது நாங்கள் பார்க்க மாட்டோம், இது நாங்கள் பார்க்க மாட்டோம்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் எதிர்பார்க்குறோம், உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரீஸ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லைங்க, இது எப்படி இருக்கும் என்னன்றது எதுவுமே தெரியாது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த வேலை போயிடுவோம். நருட்டோ இப்படி தான் வந்தோம், பட் வந்து பிடிச்சிட்டோம். சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கற்றுப்போம். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் திணறுவோம், பட் இதுதான் விஷயம் புரிஞ்சிச்சுன்னா நாங்கள் சீக்கிரமாகவே அதில் வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்துடுவோம்னு நம்புகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி வந்து ஜுஜுட்சு கைசானில் எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வழிகளை போயிடலாம். குட் மார்னிங். இவர் தான் லோகோவில் இருந்தார். இப்போ நீ யார் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ தானே அந்த சத்தரோ கோஜோ, ஜுஜுட்சு ஹை ஸ்கூலோட கோஜோ இன்சார்ஜ் நான் தான். ஜுஜுட்சு ஃபுஷிகரோ உன்னை கட்டி போட்டிருக்காங்க. மற்றவங்களை பற்றி தேவையான நீ கவலைப்படாத. யோஜி தந்தோரி ரகசியமா உள்ள இங்கே போட்டு தலையிலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கே பயம். கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கு. யூஜி பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணனே. ஆமா சரி, திரும்ப திரும்ப கால் பண்றதுக்கு மன்னிச்சிருங்க. என்னோட தாத்தா எப்படி இருக்காரு? ஏன்பா தம்பி, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. சரி, நீ கொஞ்ச நேரம் லைன்ல இரு, எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். இதாதோரி எப்பவுமே கால் பட்டனை யூஸ் பண்ணதே இல்ல, தெரியுமா? அது நினைச்சதா கொஞ்சம் பயமா இருக்கு. யாரு? மிஸ்டர் இதாதோரி, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. உங்க பேரை ஏதாவது கொண்டு வரணுமான்னு கேக்குறாரு. தாத்தாவா? ஏன் பேர மேலே இவ்வளோ கோவம்? அதை விடுங்க. சரி நர்ஸ், நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க. இவன் தானே இன்ட்ரோல வந்தான். சபிக்கப்பட்ட பொருளை இந்த மாதிரி இடத்துலயே ஒளிச்சு வைப்பாங்க. எந்த முட்டாள் கொடுத்த ஐடியாவும். சபிக்கப்பட்ட பொருளா? இல்லையா? இங்க ஒண்ணுமே இல்ல. ஸ்டீவன்சன் திரை காலியா இருக்கு. அட்டி பொழந்துரும் உன்னை. அவனை அடுத்த தடவை நீ மாட்டுவல்ல. சூப்பரா இருக்குல்ல அது. தயாரா இருக்கீங்களா? இந்த ரியலா இருக்கு. யோசிக்க நேரம் இல்ல. சசாக்கி, இகுச்சி, வாங்க ஆரம்பிப்போம். ஆத்மாவே ஆத்மாவே, எந்த உயிரினம் கவுன்சில் பிரசிடென்ட் விட இந்த பலவீனமானது? பிளேவா பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறீங்க. பேய் வச்சு எல்லாருமே. என்ன விஷயம்? முன்னாடியே நாங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சிட்டோம். எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத கிளப்புக்கு கிளப் ரூம் இருக்க கூடாது. அதனால இடத்தை காலி பண்ணுங்க. எங்க இது கிளப்பா? நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களோன்னு தோணுது பிரசிடென்ட். ஆமா, என்ன இது? நம்ம ரக்பி ஃபீல்ட இழுத்து மூடுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, பசங்க விளையாடும் போது உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிடலைஸ் ஆனாங்க. அது உங்களுக்கு வினோதமா தோணலையா? கட்டு மஸ்தான ரக்பி பிளேயர்ஸ்க்கு எப்படி இப்படி ஆகும்? விஷயம் என்னன்னா, பிளேயர்ஸ்க்கு ஏதேதோ சத்தம் கேட்டிருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு முன்னாடி மர்மமான சத்தம் கேட்டிருக்கு. அப்பதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த ஆர்டிகலை நான் கண்டுபிடிச்சேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கடன் தொல்லையால காணாம போயிட்டாரு. சுகிசவா 3rd ஹை ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ கடைசியா அவர் இங்கதான் பார்த்ததா சில பேர் சொல்றாங்க.
மிஸ்டர் யோஷிடாவுக்கு பெரிய பண பிரச்சனை. அதனால அவர் வட்டிக்கு வாங்கினாரு. மர்ம நபர்கள் அவர் வீட்டுல வந்து கடத்திட்டாங்க. இதுக்கு அர்த்தம் பழிவாங்கும் நோக்கத்தோட இருக்கிற யோஷிடாவோட ஆத்மா தான் ஃபீல்ட்ல இருக்கிற ரக்பி பிளேயர்ஸோட விபத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. இது பழி வாங்குற ஆத்மாவா? பேய் மாதிரி சொல்லி நிற்கிறாங்க. அதுக்கு டிக்ஸ் தான் காரணம். அது ரத்தத்தை உறிஞ்சுற ஒரு சின்ன பூச்சி. இந்த பூச்சி உங்களை கடிச்சு உங்களுக்கு எஸ்எஃப்டிஎஸ் வந்துருச்சு. ஆட்டா பாங்களா பூச்சி கடிச்சு அதனால என்னங்கற இவங்களா கதை கட்டுறாங்க போல. ஒரு விதமான ஆக்டிவிட்டி தான். அந்த ரிப்போர்ட் எழுத ரூம் தேவைப்படாதா? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. இங்க எல்லாத்த விட பெரிய பிரச்சனையே நீதான். யூஜி இட்டோடோரி நீ ரெஜிஸ்டர் பண்ணது கிளப் இது இல்ல. அப்படி பார்த்தா இந்த கிளப்ல 3 பேர் கூட இல்ல. அந்த வகையில இது ஒரு கிளப்பே இல்ல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இட்டாதோரி இல்ல, நான் உங்க கிளப்புக்கு தான் பேர் எழுதி கொடுத்தேன். உன் பேரை நான் தான் அதுல இருந்து அழிச்சேன். தகாகி கோச், எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? இத்ததோரி நேஷனல்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உன் உதவி தேவை. பசங்களை விட மோசமான டீச்சர் இங்க வந்துட்டான். அவன் அனுமதி இல்லாம எப்படி பண்ணாரு? என்னால முடியாதுன்னு சொல்றது. என்ன விடுங்க. விட முடியாது. ஏன் முடியாது? நீ பயப்படுற அளவுக்கு நான் மோசமானவங்க இல்ல. என்ன ஒரு போட்டியில நீ தோக்கடிச்சு காட்டு, உன்னை நான் விட்டுறேன். நியாயமா ஒரு போட்டி வச்சுப்போம். அதுதான் எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ் கோச்சா? அப்ளிகேஷன்ல அவன் பேரை அழிச்ச இவரு நியாயத்தை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? கரெக்ட் தானே? இந்த ரக்பி ஃபீல்ட்ல அப்படி என்னதான் பிரச்சனை? அஷ்ட நல்லா இருக்கிற தம்பி. இங்க ஏதாவது பணத்தை புதைச்சு வச்சிருக்காங்களா? என்ன நடக்குதுங்க? இருந்தாலும் இந்த லெவல்ல இருக்கவங்கள பாக்குறது அபூர்வம் தான். அப்ப பேய் இருக்கிறது உண்மைதானா? ஒருவேளை இல்ல அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதோ? ச்சே, இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம நடக்கிறது கஷ்டமாச்சு. இந்த கெட்ட சக்திலாம் சுத்தும் போல இருக்கு. தூரத்துல தான் இருக்கு. சபிக்கப்பட்ட இந்த விசேஷ பொருள் என்ன ரொம்ப வெறுப்பேற்றுது. இதை யாருக்கு எடுத்துருப்பாங்க? இப்ப இது எங்க இருக்கு? என்ன பெட்டி வாடா தேடினார். நம்ம கோச் வெஸ்ட் மெடல்ல இருந்து வந்த யூஜி கூட போட்டி பண்ண போறாரு. அப்படியே அது சூப்பரா இருக்குங்க. அது 14 மீட்டர். அடேங்கப்பா. அது டம்மியா இருந்தாரு, இங்க வேற லெவல்ல இருக்கிறாரு. நீ என்ன பண்ண போற? இங்க அவன் அவ்வளவு ஃபேமஸா என்ன? அவன் நிஞ்சா வாரியரோட எல்லா ஸ்டேஜையும் முடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அவன் மறுஜென்மம் எடுத்த மிர்கோ காப்பர் சொல்றாங்க. ஆனா மிர்கோலாம் இன்னும் செத்து போகலையே. அவனுக்கு டைகர் ஆஃப் வெஸ்ட் மெடல். இவனும் இங்கதான் இருக்கான். கேவலமா இருக்கு. என்ன இது அப்படியே தூக்கி போடணும் அவ்வளவுதானே? உனக்கு நான் ஃபவுல் எல்லாம் பார்க்க மாட்டேன் தம்பி. நீ பயப்படாத. எனக்கு இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணி பழகிடுச்சு. நீயும் அதையே பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன் அசால்ட்டா தூக்கி போடுறான்? ஏய் அது கிட்டத்தட்ட 30 மீட்டர். யாரா? அப்படி போடுடா, ஜெயிச்சிட்டேன். உருவத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்லான்னு பேர் வச்சிருக்கலாம். ஒரு பிக்சர் மாதிரி வீசினா பாத்தியா? இட்டாதோரி இவ்வளவு பவரா இவனுக்கு? நல்லா தானே இருக்கு. அவரு பூரா ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. இதுக்காக இந்த கிளப்ல இருக்கணும்னு ஒன்றும் அவசியம்லாம் இல்ல. ஆனா இந்த அமானுஷ விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தனியா பேய் பங்களாக்குள்ள போறதுக்கு தைரியம் இருக்கா? ஏன் பிடிச்சா பயப்படக்கூடாதா? ஸ்கூல் வேற நம்ம ஏதாவது ஒரு கிளப்ல இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன இருந்தாலும் அதுல விருப்பம் இல்ல. நாங்க தான் அந்த அமானுஷ கிளப். இங்க கூட வந்து சேர்ந்துக்கோ. அடி பாவி, கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு அப்படியா சொன்னேன். ஒரு சில காரணங்கள்னால நான் வீட்டுக்கு சீக்கிரம் போக அதை போய் அவளை சரியாக்கி விளையாண்டுக்கிறேன். இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கேன். உங்களுடைய அமானுஷ சங்கம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கும் ஒண்ணும் இல்லை. ஆமா, உனக்கு ஸ்போர்ட்ஸ் விட இது பிடிச்சிருக்கு போல. பிரமாதமான ஆளா இருக்காங்க. சபிக்கப்பட்ட சக்தி இல்லாம எப்படி அவனால பண்ண முடிஞ்சது? ஒருவேளை செனின் மாதிரியான ஆளா? ஏற்கனவே சொல்லிட்டு தான் ஆளுங்கன்னா பவரா இருப்பாங்க போல. நான் உங்களை அப்புறமா பார்க்கறேன். ஃபீல் ஆகுது. ஒரு நிமிஷம். அவன்கிட்ட இருக்கோ? 50 மீட்டர்ஸ் அவனால 3 செகண்ட்ல அவனும் இவங்கள மாதிரியா? ஏன்னா நார்மலாலாம் அவ்வளோ பவர்லாம் தூக்கி போட முடியாது. அந்த அந்த இது இருக்கிறதுனால மேபி பவரா இருக்கிறோம் என்னன்னு தெரியல. ஐயா கிராபிக்ஸ்ல பிரிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, எனக்காக பூ வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாத. சும்மா மிரட்டிட்டு இருக்காதீங்க. இது ஒண்ணும் உங்களுக்காகலாம் வாங்கல, நர்ஸுங்களுக்காக வாங்கினேன். யார்கிட்ட கதை விடுற? எல்லா ஊர்லயும் தாத்தா எப்படிதானே? என்னாச்சு? கிளப்ல போய் இருக்கலாம்ல. தாத்தா ஃப்ரீயா விடுங்களேன். எல்லா வேலையும் 5 மணிக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி ஒரு வேலை எனக்கு வேலை இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன் சொல்லுங்க. அது சரி, ஓகே. ஃப்ரீயா தானே இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேட்க நான் தயாரா இல்ல. சொல்றது கேளு. எல்லாம் முடியறதுக்குள்ள நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியாகணும். உங்க அம்மா அப்பாவும் நான் தான் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அண்டாங்க சாகுற காலத்துல
இப்படி கூல் தாத்தாவா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்காக அழுதுகிட்டு எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டுக்கன்னு சாவாங்கடா. சரியான உதவாக்கற ஒண்ணும் தெரியாது. சும்மா எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடாதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருங்க. ச்சே, உனக்கு செல்லம் கொடுத்து தப்பா போச்சு. செல்லமா? யோசி, உனக்கு நிறைய சக்தி இருக்கு. அதை வச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணு. உனக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீ எப்பவும் உதவி பண்ணணும். நீ வழி மாறி போனாலும், யாராவது நன்றி சொன்னாலும் சொல்லலனாலும் பரவாயில்ல. உன் சக்தியால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ நீ காப்பாத்து. நேச்சுரலாகவே போகிறாங்க. உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும். என்ன மாதிரி தன்னந்தனியா சாகக்கூடாது. பேரன் கூட இருக்காங்க. தாத்தா என்னாச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? ஹலோ மிஸ்டர் இத்தாதோரி? இவர் இறந்துட்டாரா? இறந்துட்டாரு போல. ஏன் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, அதையும் கேட்கல. பாவி அதையாவது கேட்டிருக்கலாம். தாத்தா மட்டும்தான் போல இவனுக்கு, அதுவும் போச்சு. அவ்வளவுதான். தேவைப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணிட்டீங்க. சரிங்க, நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாத்தையும் நீ சமாளிச்சுப்பியா? ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அதுக்காக வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தாத்தா அதுக்கும் கத்துவார். அதனால சிரிச்ச முகத்தோட சடங்கு பண்ண அப்பா போறேன். அம்மா நல்ல முடிவு. நீங்க யூஜி இதாதோரி தானே? நான் ஜுஜுட்சுவை சேர்ந்த புஷிகுரு. அவனை தேடி இங்கே வந்துட்டுக்கிறான். முடியுமா? இல்லைங்க, கொஞ்சம் சடங்கு வேலைலாம் இருக்கு. அதுக்கு இங்க நேரம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சபிக்கப்பட்ட பொருள் ரொம்ப ஆபத்தானது. அதை மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. சபிக்கப்பட்ட பொருளா? இந்த பொருள் தான். ஓ இதுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு அதுல பெருசா விருப்பம் எதுவும் இல்லை. வேற ஒருத்தவங்க கேட்டாங்க, அதான் கொடுத்துட்டேன். ஆபத்தானதா? புரியுது. கொடுத்துட்டானா? ஒவ்வொரு வருஷமும் ஜப்பான்ல மட்டும் சராசரியா 10,000 பேர் மர்மமான முறையில செத்து போறாங்க. அப்பாடி, இந்த மறைவுக்கெல்லாம் சாபம் தான் காரணம். ஊருக்குள்ள நிறைய இருக்கா? சாபத்து மேல உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இது உண்மை இல்லைன்னா இது கதைகாரமே கேட்டு. ஸ்கூல்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பெரிய அளவுல எதிர்மறை ஆற்றல் உருவாகுது. கஷ்டங்கள், வருத்தம், அவமானம், இந்த எதிர்மறை உணர்வுகள் தான் சாபத்துக்கு மூலதனமா இருக்கு. அதனால தான் பல ஸ்கூல்ஸ்ல பாதுகாப்புக்காக ரகசியமா தாயத்துக்கள். ஸ்கூல்ல மட்டும்தான் அப்படி இருக்குமா? நீ கண்டுபிடிச்சது அதுல ஒண்ணுதான். அது பாதுகாக்குதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படணும்ல. சொல்றத முழுசா கேளு. மற்ற சபிக்கப்பட்ட பொருட்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க வச்சிருக்க சபிக்கப்பட்ட பொருள் எல்லாத்த விடவும் ரொம்ப கொடுமையானது. பாதுகாப்பு தரும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துது. காலப்போக்கில் அந்த சீல் பலகீனமாகி மற்ற சாபங்களை ஈர்த்து அதுக்கு உயிர் கொடுக்குது. நீ கண்டுபிடிச்ச அந்த பொருள் ஸ்பெஷல் கிரேட்னு சொல்லப்படுற ரொம்ப ஆபத்தான ஒன்று. யாருக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள அதை என்கிட்ட கொடுத்துரு. என்ன நீ அதோட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னல. எதுவா இருந்தாலும் அந்த மியூசிக் இத்தனோண்டு பாக்ஸா? ஏதோ பெரிய பாக்ஸ் நினைச்சேன். எங்காது? நான் சொன்னல என்கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட இருக்கேன்னு. அங்க போ. என்ன? ஆக்சுவலா இன்னைக்கு அந்த தாயத்தை கட்டி பார்த்துட்டு தான் ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, இந்த ஸ்கூல்ல 2 பேர் இருக்காங்களா? அவங்ககிட்ட கொடுத்துருக்கான் போல. அவங்க 2 பேரும் சாக போறாங்க. ஆட்டா பாவி, என்ன ஏதுன்னு தெரியாம இத கழட்டவே முடியல. இவங்க பிரிக்கிறாங்க. நான் லைட் ஆன் பண்றேன். வேணாம். ஆட்டா பைத்தியங்களா, பயம் இருக்குதா இதுங்களுக்கு? பொறுமையா அதை என்ஜாய் பண்றதுல தான் thrill ஏ அது இருக்கு. என்னன்னு தெரியாது. இது மந்திரம்லாம் சுத்தி வச்சுன்னா ஒரு பயம் இருக்கும்பா. ஓ வந்துருச்சு. கிருஷ்ணா, ரத்த கரையா இருக்குது. என்னது? நிஜம்தானா? விரலா? பேயோட விரல் மையம் இருக்குங்க.
வந்துடுச்சு. ஆமா அந்த தாயத்தை ஈஸியா கழட்ட முடியுமா? முடியாது. சாதாரண கேட்டுட்டாங்களே. சக்தி இல்லாதவங்களால பண்ண முடியாது. அப்புறம் எப்படி அவங்க பண்ணாங்க? ரைட் ஷார்ட்கட்ல போலாம். அந்த பொருளுக்கு அதீத சக்தி இருக்கு. அதுவும் இல்லாம அது பழங்காலத்தோடு வெறும் பேப்பரை கூட இருக்கலாம். சாபகிமோன்ற ஒரு அவங்களுக்கு மந்திரம்லாம் தெரியல, என்ன பண்ணி கேள்விட்டாங்களே. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. 4th floor. எங்க இருக்கு அந்த பிரஷர்? நீ இங்கே இருக்கிறதா உனக்கு நல்லது. நானும் வரேன். ஆபத்துன்னு வேற சொல்றேன். கொஞ்ச நாளா எனக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் அவங்க மட்டும்தான். ஏய் அது பேய்டா. எப்படி சும்மா விட முடியும்? வாயை மூடிட்டு இங்கே இரு. பேய் கூட சண்டை கூட ரெடியாக வரும் பாருங்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகல. பேசுதா? என்ன மான்ஸ்டர் இது? ஹிகுச்சி, எங்க போனீங்க? என்னாச்சு? என்ன புடிச்சிட்டு அவரை போச்சு. இவ்வளோ மாட்டினா இருக்கு எல்லா பக்கமும் தெரியும். விட்டு போ. Demon dogs. ஓ நரி முடிஞ்சா ஐட்டா சாப்பிடு. இங்கே இவ்வளவு நேரம் தான் நிக்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னாலும் தெரியல. அது சரி, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? எல்லாம் ஒன்றால் தான்டா, கம்முன்னு இருந்திருக்கலாம். உண்மைதான். எல்லா பக்கமும் என்னால மரணத்தை உணர முடியுது. எனக்கு சாகிறதுனா பயம். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. ஏன் இப்ப மட்டும் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? இவனுக்கு தெரியுது அதெல்லாம். என்னை தவிர ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. இப்ப நான் எதிர்க்கிற இந்த ஆபத்தும் என் தாத்தாவோட மரணமும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீ சக்தி வாய்ந்தவ, அதனால மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. இவனுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கு போல. சாபத்தோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கே. கிட்டதான் இருக்காங்க. நிறைய வருது. ஐயோ மெஸ்ஸிக்கே கொண்டுரும் போல. விவாதம் பிடிச்ச கோவக்காரர் ஹாஸ்பிட்டலில் என்ன தவிர வேற யாரும் அவரை பார்க்க வந்ததில்லை. அப்படி இருந்து தனியா சாகாதானே சொன்னார். புரிஞ்சு போச்சு. அடைச்ச சபிக்கப்பட்ட பொருளோட சேர்த்து அவரையும் ஒழுங்க என்னால தடுக்க முடியாது. ஓ இந்த விரலுக்காக தான் இவ்வளவுமா? தாத்தா, உங்களுக்கு நல்ல சாவு கிடைச்சத. அண்ணா, எப்படி உன்னால அதை அடிக்க முடியுது? என்னால ஏத்துக்க முடியாது. அவர் என்ன காப்பாத்திட்டான். அவன் கண்ணுக்கும் தெரியுது. இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா நல்லது பண்ணிட்டேன். அதை ஏன் அப்படி சொல்ற? அது இருக்கட்டும், சாபத்தை சாப்பிடுது அது என்ன? என்னோட ஷிகிகாமி உன் கண்ணுக்கு தெரியுதா? எல்லாமே தெரியுது அவனுக்கு. எனக்கும் தெரியாது. அதுக்கு ஒண்ணு நீ மரணத்தோட விளிம்புல இருக்கணும், இல்ல இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஓ, இப்பதான் புரியுது. இன்னைக்குதான் உண்மையான இந்த மாதிரி ஒரு பேயை பாக்குறேன் தெரியுமா? உனக்கு பயமா இல்லையா? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா உன்னை தோணுச்சு பயங்கரமே தெரியல. எல்லாரும் செத்துருவாங்க. அதுக்குதான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காச்சும் ஒரு நல்ல சாவை கொடுக்க முடிஞ்சா நல்லா இருக்குமேனு தோணுது. அதை விட எனக்கு அதை பத்தி இன்னும் முழுசா புரியல. இதுதானே? ஆமா, ரியோமன் சுகுனாவோட சபிக்கப்பட்ட ஒரு விசேஷ விரல். அதுங்க வயிற்றுக்குள்ள போகாம இருந்ததே அதிசயம். இதே நாம சாப்பிடுவோம். நல்லா இருக்குமா என்ன? முட்டாள்தனமா பேசாத. இதை வாங்கறதுக்காக தான் இதுங்கெல்லாம் வந்திருக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. என்கிட்ட கொடுத்துரு. சரி சரி. மேல இருக்கு. அதோட பெரிய உருவம். எவ்வளவு பெருசு.
கேட்டு அவங்கள கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. தெரிஞ்சு எப்படி ஓட சொல்றேன்? ரொம்ப நல்லவனாகிறானே. சாபங்களாலதான் சாபங்களை கொல்ல முடியும், உன்னால கொல்ல முடியாது. அதை இந்த மாதிரி நேரத்துல தான் சொல்லுவியா? உன்னை விட்டுட்டு செத்து போயிடுவேன். உன்னை நான் விட்டுட்டு போனா என் கனவுலயும் நீ தான் வருவ. அது மட்டுமா? என் வாழ்க்கையில ஏற்கனவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. தாத்தா சொன்னது சாபம் இருக்கு. அதை எங்கிட்ட கொடு, இல்லைன்னா உன்னை முழுகிடும். வாயில கடிச்சிட்டு இருக்கான் அதை. நாம சாப்பிடும் நல்லா இருக்குமா என்ன? பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. சாப்பிட போறாங்க. சபிக்கப்பட்ட சக்தி என்கிட்ட இருந்தா ஜெயிக்கலாம்ல. அட பாவி. சாப்பிடாத. ஐயோ குன்னாவோட விரல் விசேஷ சக்தி கொண்ட சாபம். அந்த விஷத்தை சாப்பிட்டா அவன் செத்துடுவான். ஆனா குடியில ஒருத்தன் இதை முறியடிக்க முடிஞ்சா சாவலியே. ஒரே அடிதான். ஒருவேளை அந்த விரலோட டீமன் வந்துச்சோ. இவனுக்குள்ளேயே வந்துருச்சு. 4 கண்ணா. இந்த மார்க் மாதிரி கூட வந்திருக்கு. இதுதான் எதிர்பார்த்தேன். வெளிச்சத்தோட சக்தியை நம்மால சாதையில தான் உணர முடியும். கொடுமை இது. எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. அப்ப அவன் தான் வில்லனே வா. சக்தி கொண்ட சபிக்கப்பட்ட பொருள் அவதரிச்சிருச்சு. சபிக்கப்பட்ட ஆத்மாவோட உடல் போர் அடிக்குது. எங்க அவங்களா பொண்ணுங்களா எங்க போனாங்க? இப்படி ஒரு அருமையான காலத்துல வாழ்றது சந்தோஷம். பொண்ணுங்களும் குழந்தைகளும் பொண்ணுகளை போல ஊர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அட பாவி. அதோட மோசம் போல இருக்குது. சம்மாரம் பண்ணலாம். என் உடம்பு வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பி அவனும் அவனும் பேசுறான். இருக்கான். எப்படி உன்னால செய்ய முடியுது? ஏய், இது என்னோட உடம்பு தானே? என்னையே கட்டுப்படுத்துறான். அசையாத. எப்படி அவனால எல்லாமே முடியுது? இப்போ மனுஷன் கிடையாது. இப்படி அவன் உள்ள இருக்கான்டா. யூஜி இட்டதோரியான உன்னை ஒரு சாபமா கருதி தடுக்க போறேன். தயாரா இரு. முடிஞ்சிச்சா? எங்க இந்த சீரியஸ் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் கிராபிக்ஸ்ல பிரிச்சுட்டுக்கிறாங்க. வேற மாதிரி இருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஒரு அனிமி ஃபீலே இல்லை. வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன், 2022 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப கிராபிக்ஸ் வந்து ரொம்ப ஹையாவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நார்மலா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு தாத்தா பேரன் கதை அழகா சூப்பரா போச்சா. அதுவும் அப்படியே டோட்டலா வேற மாதிரி டீமன் மாதிரி பேய் அது இதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு ஆமா, concept. எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து நார்மலா இருக்கும்னு நினைச்சோம், ஒரு வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். பட் இது கதையே வேறையா இருக்கு. ஃபுல்லா வந்து மந்திரம் பேய் அப்படி இருக்கு. பட் வந்து எபிசோட் 1லேயே கடகடன்னு போயிடுச்சு. எல்லாத்தையும் அதுக்குள்ளே காமிச்சிட்டாங்க. நான் வந்து ஸ்லோவாக பொறுமையாக போகும்னு நினச்சேன். பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் இப்போ சீக்கிரம் இதை பார்த்துக்கணும். ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு புரியாமல் இருந்துச்சு, பட் ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு பேய் இதை கட்டுப்படுத்துகிற ஒரு இது இருக்குது. இல்லை என்னன்னா, நான் ஹீரோ மட்டும்தான் கேள்விக்குறி. அவனுக்கு எப்படி இது வந்துச்சு, அவனால் எப்படி பார்க்க முடியுது, அவன் எதுக்குலாம் பயப்படல, என்ன ஏதுன்றது அவனுக்கு சுற்றி தான் எல்லா கொஸ்டின் மார்க்குமே இல்ல இருக்கு. அந்த தாத்தா ஃபர்ஸ்ட் பேசும்போது தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கிற மாதிரி புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அந்த இது எரியும் போதும் தெரிஞ்சு போச்சு, சரி பையனுக்கு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நார்மலால அதனால அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஸோ அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். பிறந்தே அப்படி அவங்க அப்பாவை பற்றி ஏதோ சொல்ல வந்தார் அந்த தாத்தா, இவன் அதுக்குள்ளே தடுத்துட்டான். மேபி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இவனுக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.